கிரீட்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம நேஷ்னல் இன்கம் பார்ட் 1 கன்சம்ஷன் குட்ஸ்னால் என்ன, கேபிட்டல் குட்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிபிஎஸ்சி academic.inல போய் நம்ம 25-26க்கான சிலபஸை, எக்கனாமிக்ஸ் சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குதோ அதை எல்லாம் அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் சரியாக படிக்க கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம இது லாஸ்ட் இயரே நம்ம படித்தோம் கிரேட் 11ல். மைக்ரோ எக்கனாமிக்ஸும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹோல் நேஷனுக்கு உள்ள இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரியை தான் நம்ம பார்க்குறோன்னு தெரியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபுல் புக்குமே மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நீங்கள் அதுதான் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸுன்னு அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கும். அப்போ ஃபைனல் குட்ஸை நம்ம அப்புறம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் கன்சம்ஷன் குட்ஸும் கேபிட்டல் குட்ஸும் பார்க்க போகிறோம். ஃபைனல் குட்ஸ் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கன்சம்ஷன் குட்ஸு, இன்னொன்று கேபிட்டல் குட்ஸுன்னு படிக்க போகிறோம். அப்போ இந்த கன்சம்ஷன் குட்ஸ்னால் என்னென்னா, ஒரு கன்சியூமர் என்னெல்லாம் அவனுடைய நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு அவன் வாங்குறானோ அது எல்லாமே கன்சம்ஷன் குட்ஸ் தான். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன வாட் எவர் ப்ராடக்ட் யூ ஆர் பையிங் ஃப்ரம் தி ஷாப் ஆர் த ரீட்டெய்லர் ஆர் த ஹோல்சேலர், இஃப் இட் satisfies you, it's called consumption goods. ஓகே, இந்த கன்சம்ஷன் குட்ஸை நம்ம 4ஆக சப்டிவைட் பண்ணலாம். எப்படின்னா, ஒன்று டியூரபிள் குட்ஸு, செமி டியூரபிள் குட்ஸ், நான் டியூரபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ டியூரபிள் குட்ஸ் ஒவ்வொன்றுத்துலையுமே நீங்கள் பாருங்கள், அந்த வேர்டுலேயே அந்த மீனிங் இருக்கும். ஸோ டியூரபிள்னால் நல்ல லாங் லைஃபாக வர்றது தான். லாங் லைஃப்னால் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்கினா நியர்லி 10 years கண்டிப்பாக வந்துடும் இல்லையா? ஸோ தோஸ் குட்ஸ் ஆர் கால்ட் டியூரபிள் குட்ஸு. செமினா என்னது, ஒரு பாதி தான், அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் வரும்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா க்ளோத்ஸு, க்ராக்கரி, ஷூஸு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது செமி டியூரபிள் குட்ஸுன்னு பார்க்குறோம். உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் புக் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸ் புக்லேயே உள்ள டெஃபினிஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்னா, இதெல்லாம் நமக்கு எம்சிக்யூவில் வந்தால் வரும் போர்டு பேட்டர்னில். நெக்ஸ்ட் நான் டியூரபிள் அப்படின்னா அது டியூரபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் இது மில்க்கு, ப்ரெட்டு, ஃபுட் கிரெயின்ஸு, பேப்பர், இதெல்லாம் நான் டியூரபிள் குட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் பார்த்தோன்னா டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், லாயர்ஸ், நர்சஸ், இவங்கெல்லாம் தே ஆர் டூயிங் சர்வீசஸ் டு த சொசைட்டி இல்லையா? ஸோ இதுவும் நம்மளோட ஹியூமன் வான்ஸை, ஹியூமனை என்னது அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இதுவும் நம்ம கன்சம்ஷன் குட்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்னால நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு ஒரு மெஷின் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெஷின்ஸ் எல்லாமே இட் வில் பி கால்ட் அஸ் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இது என்ன ஆகும்னா, ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அது இட் வில் நாட் லூஸ் தேர் ஐடென்டிட்டி. அப்புறம் இதுக்கு நமக்கு ரிப்பேர் செய்யணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிரிண்டிங் மெஷின் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 25ல் வாங்குகிறேன், 2025ல் வாங்குகிறேன். 2030ல் நான் அதே இப்போ ஒரு 50,000க்கு நான் வாங்குறேன்னா அதே 50,000க்கு என்னால் அதை விற்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ வரும். ஸோ அதே மாதிரி அதனுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளுக்கு உங்களுக்கு நல்ல டிமாண்ட் கிடைக்கும் இல்லையா? இப்போ பிரிண்டிங் மிஷின் எடுத்திங்கன்னா கூட அதுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கும் இல்லையா இந்த பிரிண்டிங் மிஷின்ஸ்னாலன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பொருளுக்கான டிமாண்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ